பாத்துப்பா. என்னப்பா எங்கப்பா கிளம்பிட்டு இருக்க? மாங்காடு கிராம ஊழியத்துக்கு போறேம்மா. அங்கேப்பா போற? அது விக்கிரக நிறைஞ்ச இடமாச்சேப்பா. நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஏசப்பாவோட அன்பை பத்தி சொல்றது நம்மளோட கடமை இல்ல. நம்மள நேசிக்கிற மாதிரி அவங்களையும் நேசிப்பாருல்ல. சரி பாத்து போப்பா. ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது நான் ஏமா பயப்படணும்? அவர் எல்லாம் பார்த்துப்பாரு. நம்ம தான் ஊழியத்தை மறந்து நம்மளுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறோம். சரிம்மா, டைம் ஆயிடுச்சு, நான் போறேன். ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது நான் ஏமா பயப்படணும்? வா, பயப்படாம, வெக்கப்படாம, கூச்சப்படாம ஆண்டவரை பத்தி சொல்லணும். சரியா? நம்ம ஏன்னா பயப்படணும்? பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லத்துக்கு நம்ம பயப்படணுமா? அவன் குடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது தைரியமாக பண்ணிகிட்டு இருக்கான். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லத்துக்கு நம்ம பயப்படணுமா? வாங்கினா போகலாம். உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கின்றார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். அவர் அன்பாகவே இருக்கிறார். அவர் உங்களை உள்ளங்கையில் வரைந்திருக்கின்றார். அவர் நமக்காக தானே சிலுவையில் ரத்தம் சிந்தினார். அவர்தான் உண்மையான இரட்சகர். நம் அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க வந்தார். எல்லா ஏற்ற தாழ்வுகளையும் தகர்த்தெறிய வந்த மீட்பர் அவர். சமாதானத்தை தருபவர் அவர்தான். நோய்கள் எல்லாத்தையும் சுகமாக்க வல்லவர் அவர். நம்ம பாவங்களை எல்லாத்தையும் மன்னிக்கிற வல்லவர் அவரே. இயேசுதான் உண்மையான தெய்வம். அந்த தெய்வம் உங்க வாழ்க்கையில வந்துச்சுன்னா உங்க துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாறிடும். என்னடா பண்றீங்க? இங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ண கூடாது. திரும்பி வந்து பார்க்கும்போது இங்க இருக்கவே கூடாது. எல்லாம் எத்தனை ஓட்டுருங்க. இயேசு சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். இன்னும் என்னடா இங்க பண்றீங்க? சுவிசேஷம் பண்ணிட்டு. சுவிசேஷமா? என்ன இங்க வந்து சுவிசேஷம் பண்ணுறீங்க? யார் உங்களை இங்க விட்டா? பிரதர், இயேசு நமக்காக தான் இந்த பூமியில வந்தார். அவருடைய அன்பு ருசி பார்த்தீங்கன்னா அப்படி பேச மாட்டீங்க. ஏய், எல்லா விஷயம் நாங்க பாத்துட்டோம். அடிச்சாதான் அடங்க போற பாரு. நான் இந்த மாதிரி ஏசப்பா, உங்களுக்காக தானே நான் ஊழியம் பண்ண வந்தேன். ஆனா அங்க போனா என்னை யாரோ அடிச்சுட்டாங்க. ஏசப்பா, என்னை காப்பாத்த யாருமே இல்லை. ஏசப்பா, மகனே, பலங்கொண்டு திடமனதாயிரு. அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் நானே உன்னோட கூட வருகிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என்னை மன்னிச்சிடுங்க ஏசப்பா, நான் தப்பா பேசிட்டேன். நீங்க என் கூட எப்போதும் இருக்கிறீங்க. என் உயிரே போனாலும் இந்த ஊழியத்தை விட்டு நான் போக மாட்டேன். நீங்க என் கூட வரும்போது நான் இன்னும் பலமா ஊழியம் பண்ணுவேன். யாருக்கும் அஞ்சிடாம ஊழியம் பண்ணுவேன். யோசுவாவோட இருந்த ஆண்டவர் என் கூடயும் இருக்கீங்க. நான் நிச்சயமா யாருக்கும் அஞ்சிடாம ஊழியம் பண்ணுவேன். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார்.